டாடா அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம பார்க்கறது இரண்டாம் பருவத்தினுடைய இரண்டாவது இயல், அதாவது இயல் 5ல் இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அறிவுடைமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் நல்லினத்தாரோடு நட்டல். இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. 8 விஷயங்களை சொல்லக்கூடியது ஆசார கோவை. அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல். இவை 8ம் சொல்லிய ஆசாரவித்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து பெருவாயின் முள்ளியார் அப்படின்றவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா கயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கயத்தூர், ஆப்ஷன் சி. ஆசாரக்கோவை நூல்ல இருக்கக்கூடிய வெண்பாக்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 100. அடுத்ததா ஆசாரக்கோவையில கூறப்பட்டிருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள் எத்தனை? 8 விஷயங்களை சொல்றேன். இவை 8ம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 8 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆசாரக்கோவை அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்து ஆசாரக்கோவை கோவையில் பிறர் செய்த உதவியை டேஷ், பிறர் செய்த தீமைகளை டேஷ், இனிய சொற்களை டேஷ் ஆகிய நல்லொழுக்கங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கணும் 1, பிறர் செய்த தீமைகளை பொறுத்துக்கொள்ளணும் 2, இனிய சொற்கள் என்ன செய்யணும்னா பேசணும். அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து 6வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஆசாரக்கோவையில் கூறப்படக்கூடிய நல்லொழுக்கங்கள் பிறருக்கு உதவுறது, ஒப்புரவு, அறிவுடையவர்களாய் இருத்தல், அறிவுடைமை, எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. அப்ப ஆப்ஷன் பியும் வரும். அடுத்து கல்வி, அறிவு பெறுதல், நற்பண்புடையவர்களோடு நட்பு கொள்ளுதல், நல்லினத்தாரோடு நட்டல், இது எல்லாமே வரும். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் அப்படின்னா இன்சொல் தான் பேசுவேன், யார்ட்டையும் கடுஞ்சொல் பேச மாட்டேன். பொறையுடைமை இன்சொல்லோடுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிறர் நமக்கு செய்யக்கூடிய தீங்கையை பொறுத்து கொள்வதற்கு பேர் என்னது அப்படின்னா பொறையுடைமை அப்படின்னு வள்ளுவரும் ஒரு அதிகாரம் படைச்சிருப்பாரு. இன்சொல் பேசணும், பொறையுடைமை. அடுத்து அறிவு கூட்டல் உடைமைன்றதை சேர்த்து எழுதும் போது கிடைப்பது உயிர்வரின் உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அறிவுடைமையாக மாறியிருக்கும். அடுத்ததா பொறையுடைமை அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதும் போது கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. ஐ வழி எவ்வும் அப்படின்னு ஒரு புணர்ச்சி விதி இருக்கு, அதன்படி பொறை அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஈ அப்படிங்கிற உடம்பெடுமை தோன்றும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி யூவா மாறி இருக்கும், பொறையுடைமை. அப்ப பொறையுடைமை பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை, ஆப்ஷன் டி. ஆசாரக்கோவை எந்த நூல்களில் ஒன்றாக கருதப்படுது? ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றாக கருதப்படுது. 10 பாட்டு மேட்டுத்தொகையும் 14 மேல்கணக்கு நூல்கள், அறநூல்கள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து என்ற பாடல் வரிகள் எந்த பாடல் வகையை சார்ந்தது அப்படின்னா தாலாட்டு பாடுறது. தாள் அப்படின்னா நாக்கு, நாவை அசைத்து பாடுறதுனால அதுக்கு பேர் தாலாட்டு. பொங்கல் திருவிழா டேஷ் திருநாள் என்றும் போற்றப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. தமிழர்களினுடைய பாரம்பரிய திருநாள் அப்படின்னு சொல்றாங்க, தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க, அதான் பொங்கல். உழவு தொழில் செய்யக்கூடிய உழவர்கள் டேஷ் விதைகளை விதைப்பர், டேஷ்ல அறுவடை செய்வாங்க. ஆடியில விதைச்சு தையில் என்ன செய்வாங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க. அப்ப ஆப்ஷன் சி. தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல் திருவிழாவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. உழவர் திருநாள், தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா எல்லாவும் அழைக்கப்படுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த வரிகள் எதுல இருக்குன்னா நன்னூல் இடம்பெற்றிருக்கு. நம் வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் எப்படி சொல்றோம் அப்படின்னா போகி அப்படின்னு சொல்றோம், போகி. வாழ்க்கைக்கு வளம் தரக்கூடிய டேஷ் வழிபடும் நோக்கில் அந்த காலத்தில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கைக்கு வளம் தரக்கூடிய மலைக்கடவுளை வழிபடக்கூடிய நோக்கில் அந்த காலத்துல போகி பண்டிகை என்ன விழாவா கொண்டாடுனாங்க அப்படின்னா இந்திர விழாவாக கொண்டாடுறாங்க. வருணன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நெய்தலுக்கு வருணன். பொங்கல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பொங்கி வருவது, ஆப்ஷன் டி. பொங்கல் உண்டான் அப்படின்னா அது தொழிலாகு பெயர், பொங்குதல் அப்படின்னு சொல்றது. அடுத்து தை முதல் நாளில் டேஷ் தொடங்குகிறது, அதோடு தை டேஷ் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுது. திருவள்ளுவர் ஆண்டுன்றது தை முதல் நாள், திருவள்ளுவர் நாள் அப்படின்றது தை 2வது நாள். இப்போ ஆப்ஷன் பி. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பொது ஆண்டுக்கு முற்பட்ட 31ஆம் நூற்றாண்டு. அடுத்து மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? செல்வம் அப்படின்றது பொருள். ஏன்னா அந்த காலத்துல ஆணிரை வைத்திருக்கிறவங்க தான் பெரிய செல்வந்தர்களாக கருதப்பட்டாங்க. அப்ப மாடு அப்படின்னா செல்வம் என்பது பொருள். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பண்ணுனா என்னது? இசை.
இழைத்து செய்து, பார்னா உலகம். அப்ப 3 2 4 1. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து சரியான விடையினை தேர்ந்தெடுத்து விருப்பப்பட்ட இடத்தினை நிரப்புக. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் டேஷ் முக்கணியோ அப்படின்றாங்க. முக்கணி எந்த நாட்டு முக்கணி அப்படின்னா சோழ நாட்டினுடைய முக்கணியோ, சோழ நாட்டினுடைய முக்கணியோ, பாண்டி நாட்டினுடைய முத்தோ, பாண்டி நாட்டினுடைய முத்தமிழோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களினுடைய பசியை போக்கும் பாண்டிய நாட்டினுடைய முத்தமிழோ. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் யாரு? சோழ நாட்டினுடைய முக்கணியோ. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, அங்கவை சங்கவை எல்லாம் வந்துட்டு இந்த விருந்தோம்பல்கள்ல சிறந்து விளங்கினதாகவும் சொல்லுவாங்க. அது வந்து பாரியின் மகளிரான அங்கவை சங்கவையும் பத்தி இந்த இடத்துல பேசுவாங்க. பாரியினுடைய மகள்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொன் உலையில நீர் திறந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து தவறான இணையினை தேர்ந்தெடுக்க. முத்தேன் அப்படின்னு சொல்லும் போது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முக்கணி அப்படின்றது மா, பழா, வாழை, இது 3 முக்கணி. முத்தமிழ்ன்றது இயல், இசை, நாடகம். முன்னீர் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா கடற்பயணத்தை தான் முன்னீர் வழக்கம்னு சொல்லி தொல்காப்பியத்துல சொல்லுவாங்க. ஆனா இங்க முன்னீர்ன்றத ஆற்று நீர், கடல் நீர், மழை நீர்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் பொருந்தாதது. அப்ப ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. இந்த 4வது ஆப்ஷன் பொருந்தாததுன்றது 7 வச்சிருக்கிறதுனால ஆப்ஷன் டி. அடுத்து பாட்டு இசைத்துன்ற சொல்லை பிரித்து எழுதும் போது கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. எப்படி சொல்லுவாங்கன்னா உயிர்வரின் உட்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ஈயா மாதிரி இருக்கும். அடுத்து உதித்த அப்படின்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னது அப்படின்னா மறைந்த. விடுபட்ட சொற்களை நிரப்புக. தங்கப்பூ பதிக்க தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ, சேர நாட்டின் முத்தேனோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் பி. தாள் அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னா நாக்கு, நாவை அசைத்து பாடுறதுனால அது தாளாட்டு. குழந்தைகளினுடைய அழுகையை நிறுத்தவும் டேஷ் வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடக்கூடிய பாடல் தான் என்னது அப்படின்னா தாளாட்டு. குழந்தையினுடைய அழுகை நிறுத்த சிரிக்க வைக்கிறதுக்கும் அதை தூங்க வைக்கிறதுக்கும் பாடக்கூடிய பாட்டு தான் என்னது அப்படின்னா தாளாட்டு. ஆப்ஷன் சி. தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் டேஷ் போற்றும் வகையில் அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய இயற்கையை போற்றக்கூடிய வகையில. மலைக்கடவுளை போற்றணும் அப்படின்னா அது வந்து போகியா கொண்டாடணும். அதே மாதிரி நம்ம கதிரவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா வந்து பொங்கலா கொண்டாடணும், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் இயற்கையை போற்றுவதாக தான் இருக்குது. உழவுக்கும் உழவருக்கும் முற்ற துணையாக டேஷ் விளங்குது அப்படின்னு கேட்கிறாங்க. மாடுகள் விளங்குது. அப்ப அதுக்கு நன்றி சொல்லக்கூடிய பொங்கல் என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டு பொங்கல். ஆப்ஷன் பி. டேஷ் என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. மாடு பிடிக்கிறது, ஜல்லிக்கட்டு, ஏறுதல் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். ஆப்ஷன் பி எல்லாமே வரும். அடுத்து கீழ்கண்டவைகளை கூற்றுகளை கவனி. பொங்கல் திருவிழாவானது இயற்கையை போற்றக்கூடிய திருவிழா அப்படின்றாங்க. சரி. உழைப்பு மற்றும் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் விழா, மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடியது. தமிழர்களினுடைய பண்பாட்டை போற்றும் திருவிழா. அடுத்து மேற்கூறிய அனைத்தும். இது எல்லாமே வர்றதுனால மேற்கூறிய அனைத்தும் 4ம் சரி. அடுத்து 2019ஆம் ஆண்டுல திருவள்ளுவர் ஆண்ட கணக்கு நம்ம 31 கூட்டிக்கணும். 2019ஓட 31 கூட்டுனீங்கன்னா 10 5 2050. ஆப்ஷன் பி. அடுத்து மகர சங்கராந்தி அப்படின்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய அறுவடை திருநாளை எந்தெந்த மாநிலம் கொண்டாடுது அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த நாள்லையுமே மகர சங்கராந்தி. பஞ்சாப்ல அதை என்ன சொல்லுவாங்கன்னா லோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்க அறுவடை பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ. பஞ்சாப் மாநிலங்களில் அறுவடை திருவிழா டேஷ் என்ற பெயர் லோரி அப்படின்ற பேர்ல கொண்டாடப்படுது. மேலும் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்கள் டேஷ் அப்படின்ற பேர்ல கொண்டாடப்படுது அப்படின்னா உத்தராயன். குஜராத்ல ராஜஸ்தான்லயும் உத்தராயன். விழா காலங்களில் வீட்டின் வாயில மாவிளையால் என்ன செய்வாங்கன்னா தோரணம் கட்டுவாங்க. பச்சை பசையல் என்ற வயலைக்கான இன்பம் தரும். இன்பம் என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னது அப்படின்னா துன்பம். ஆப்ஷன் சி. போகி பண்டிகை அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. அடுத்து பொருளுடைமைன்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல லுவா மாறி இருக்கும் பொருளுடைமை. பயனிலா இந்த சொல்ல சேர்த்து எழுதும் போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நீயா மாறி இருக்கும் பயனிலா. நிலையான செல்வம் அப்படின்றது எது அப்படின்னா ஊக்கம் தான் நிலையான செல்வம். ஆப்ஷன் சி. ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் பேச மாட்டாங்க அப்படின்னு. அரும்பயனாயும் அறிவினார் எப்படி சொல்லுவாங்கன்னா பயன் தராத சொல்ல பேச மாட்டாங்க. அப்ப ஆப்ஷன் சி. சொல்லார் பயன் தராத சொல் அப்படின்னு சொல்லுவாங்க.
விருந்தினரினுடைய முகம் எப்போது வாடும்? அதாவது நோக்க குலையும் அனிச்சம் முகத்திலிருந்து மோப்ப குலையும் அனிச்சம் முகத்திலிருந்து நோக்க குலைய விருந்து. விருந்தினர்களுடைய முகம் வந்து நம்மளோட முகம் வந்து எப்படி அனிச்சம் பூ வந்து மோந்து பார்த்தாலே வாடுதோ, அதனால முகம் மாறுறதை பார்த்துட்டு அவங்களுடைய முகமும் வாடிடுமா. அப்ப நம்மளுடைய முகம் மாறினாலே அவங்களுடைய விருந்தினரோட முகம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆப்ஷன் ஏ. அடுத்து விடுபட்ட சொற்களை நிரப்புக. வெள்ளத்து அலைய மலர் நீட்டம் மாந்தர்தம் டேஷ் உள்ளத்து அணையது உயர்வு. அப்ப கண்டிப்பா திருக்குறள் தெரியணும். உள்ளத்து அணையது உயர்வு. ஆப்ஷன் பி. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. ஆப்ஷன் சி. தவறான இணை. ஒப்பனை அப்படின்னா மேக்கப், சில்லுகள்னா சிப்ஸ், சிற்பங்கள்னா ஸ்கல்ப்சர்ன்றாங்க. இங்க டிஃபன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆயத்தாடைனா ரெடிமேட் ட்ரெஸ். அப்ப எது மட்டும் தான் தப்பு அப்படின்னா 3 மட்டும் தான் தவறு. அடுத்து சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அப்ப 3 தான் என்னது அப்படின்னா சரி. 3 சரின்னு பி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து சொற்களால் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டேஷ் பூனைக்கு உள்ளது. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? போர்ல பயன்படுத்தக்கூடியது. போர்ல பயன்படுத்தக்கூடியது எந்த வாள்னா இந்த வாள். பூனைக்கு இருக்கக்கூடிய வாள் இந்த வாள். அப்ப எது இதுல கரெக்டா இருக்குன்னா ஆப்ஷன் டி. இதோட என்ன செய்யுது அப்படின்னா இயல் 5ல இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் முடியுது. இயல் 6 வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.